மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, பெருஞ்சீரகம். பக்கத்துலேயே சாதம் வந்துட்டு இருக்குது. நம்ம கடுகும் பொரிச்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும். இதுலேயே மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுலேயே நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு உப்பு போட்டுவிட்டுலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகணும். இருக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் மசாலா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் கடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.